வணக்கம். தமிழகத்தை ஒரு தீவிர புயல் தாக்கப் போகுது அப்படி இப்படின்னு வர்ற ஹெட்லைன்ஸ நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அது உண்மையா இல்லையான்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். ஆனா கவலையே படாதீங்க. உண்மையில வானிலை முன்னறிவிப்பு என்னதான் சொல்லுதுன்னு நாம இப்போ தெளிவா பார்க்க போறோம். சரி, நம்ம எல்லாருமே முதல்ல தெரிஞ்சுக்க நினைக்கிற கேள்வி இதுதான். நிஜமாவே தமிழ்நாட்டுக்கு புயல் எச்சரிக்கை ஏதாவது விடுத்திருக்காங்களா? வாங்க இதுக்கான பதில நேரடியா பாத்துரலாம். பாருங்க, இந்த ஒரு படமே முழு கதையையும் நமக்கு சொல்லிரும். தலைப்புச் செய்திகள் எல்லாம் ஒரு பெரிய புயல பத்தி பேசுது. ஆனா உண்மை என்னன்னா, சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் மழை பெய்யும்னு சொல்லிருக்காங்க. இது ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லையா? அப்ப இந்த புயல் எச்சரிக்கைன்னு சொல்றாங்களே, அதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பகுதிக்கும் வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லுதுன்னு இப்போ நாம தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம். சோ, நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி வானிலை இருக்க போறதில்ல. சிலருக்கு மழை, பலருக்கு வெயில், இன்னும் சிலருக்கு பனிமூட்டம். இப்போ ஒவ்வொரு பகுதியிலயும் என்ன நடக்கும்னு விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு நல்ல செய்தியிலேருந்து ஆரம்பிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் மழை பெய்ய போகுது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த மழை வாய்ப்பு இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாவட்டத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், அப்புறம் நீலகிரி. இந்த தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் லேசான மழை தொடரும்னு சொல்லிருக்காங்க. அப்போ இந்த மழைக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம்தான் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. இந்த பேரை கேட்டு பயப்பட வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். காத்துல இருக்கிற ஈரப்பதம் ஒன்னா சேர்ந்து அது குறிப்பிட்ட இடங்கள்ல மழையா பெய்யுது. அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ வானிலையோட மறுபக்கத்தை பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். மழைய பத்தி பேசிட்டோம். இப்போ வெயிலோட தாக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல பெரும்பாலான மக்களுக்கு முக்கியமான வானிலை நியூஸ் என்னன்னா, வெயில் அதிகமாக போகுதுங்கிறது தான். அடுத்த சில நாட்களுக்கு வறண்ட வானிலையை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். நிறைய மாவட்டங்கள்ல வழக்கமா இருக்கிற வெப்பநிலையை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமா பதிவாகும்னு கணிச்சிருக்காங்க. சோ கொஞ்சம் தயாராயிக்கோங்க. குறிப்பா நம்ம தலைநகர் சென்னைய பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு காணப்படும். ஆனா அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும்னு அறிவிச்சிருக்காங்க. சரி, மழை, வெயில் இது ரெண்டையும் தாண்டி மூணாவதா ஒரு வானிலை நிகழ்வும் இருக்கு. முக்கியமா வட மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க இத கண்டிப்பா கவனிக்கணும். அதுதான் காலை நேரத்துல வர பனிமூட்டம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாவட்டங்கள்ல குறிப்பா பிப்ரவரி 27ஆம் தேதி அதிகாலையில நல்ல அடர்த்தியான பனிமூட்டம் இருக்கும். அதனால காலையில டிராவல் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஓகே, இதுவரைக்கும் நாம பார்த்த மழை, வெயில், பனிமூட்டம் இது எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்து அடுத்த சில நாட்களுக்கு ஒரு தெளிவான கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்திரலாம். சோ இந்த டைம்லைன் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுது பாருங்க. பிப்ரவரி கடைசி வரைக்கும் சில இடங்கள்ல மழையும் பனிமூட்டமும் இருந்தாலும் மார்ச் மாசம் தொடங்குனதுல இருந்து தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் இருக்க போகுது. ஆக மொத்தத்துல என்ன தெரிய வருதுன்னா, புயல் வருதுன்னு நம்ம பீதியடைய தேவையில்ல. அதுக்கு பதிலா உங்க பகுதியில வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்குமா இல்ல மழை வருமாங்கறத பொறுத்து நீங்க தயாராகிக்கணும். அப்போ சொல்லுங்க, நீங்க வெயிலுக்கு தயாரா இல்ல மழைக்கு தயாரா?